வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் டிஎன் ஸ்கில்ஸ் இந்தியா 2026 அப்படிங்கிற காம்படிஷன்ல ஓவரால் இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட 46 மெடல்கள் இவங்க வாங்கி புதிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா 2021ல 10ஆம் இடத்தில் இருந்தவர்கள் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல முன்னேறி 2024ஆம் ஆண்டு 3ஆம் இடத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஒரு அரசின் சாதனையாக நாம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஆனா இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு கருப்பு புள்ளியும் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பதிவு பண்ணி ஆகணும். அதாவது டிஎன் ஸ்கில்ஸ் இந்தியா காம்படிஷன்ல பங்கு பெற்று வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். அப்போ அரசு எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா, அத கொஞ்சம் கூட அக்னாலெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அரசியல் நாகரீகம் கூட தாவேகா அரசுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. இத ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றியை அறிவித்த தாவேகா அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ட்விட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய நான் முதல்வனுடைய அஃபிஷியல் பக்கம், அஃபிஷியல் பேஜ்ல போயி அந்த திட்டத்துடைய பெயரையே மாத்திட்டாங்க. நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்த தூக்கிட்டு தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. மாத்துனது மட்டும் இல்ல, 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி விஜய் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு முன்னால இருந்த எல்லா பதிவுகளையும் நீக்கி இருக்கிறார்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் மட்டும்தான் இருக்கு. கடந்த அரசு இருக்கும் பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது, என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் இதனால பயன்பெற்று இருக்கிறாங்க, இப்படி எத்தனையோ பதிவுகள் இருந்தது. 2022ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் நீக்கி இருக்கிறாங்க. நீக்கிட்டு திட்டத்தோடைய பேரை நான் முதல்வன் அப்படிங்கிறதுல இருந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. இப்ப கூட இந்த ஆல் இண்டியா ஸ்கில்ஸ் 2026 காம்படிஷன்ல தமிழ்நாடு மாநிலம் 2வது இடம் வந்திருக்கு. அதற்கான நியாயமான கிரெடிட்ட நான் முதல்வன் திட்டத்துக்கு நீங்க கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அதக்கூட தங்களுடைய இந்த ப்ராபகேண்டால இருட்டடிப்பு செஞ்சிருக்குது தாவேகா அரசு. இது என்ன விதமான ஒரு அரசியல் நாகரிகம்? இது போன்ற விஷயங்கள் இதற்கு முன்னால தமிழ்நாட்டுல நடந்தது இல்லையே. பல்வேறு காலகட்டங்கள்ல மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்கள இருபுறம் திராவிட அரசும் கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு, மாணவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு திட்டம்னா, அத எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அத மேம்படுத்தியிருக்காங்களே தவிர, அத விரிவுபடுத்தியிருக்காங்களே தவிர, அதை சிறுமைப்படுத்தணும், இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்னு எந்த அரசும் நினைச்சதில்ல. குழந்தைகளுக்கு பள்ளியில சோறு போடணும்னு நினைச்சாரு காமராஜர். அத மதிய உணவு திட்டமாக எம்ஜிஆர் மாத்துனாரு. அதுல முட்டையை சேர்த்து அதை சத்துணவு திட்டமாக கலைஞர் மேம்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்தோன்ன கலவ சாதம்லாம் கொடுத்து இன்னும் அதை வந்து மேம்படுத்தினாங்க. அடுத்த லெவல்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவு மட்டும் போதாது, காலை உணவும் நாம கொடுக்கணும் அப்படின்ட்டு காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அந்த திட்டத்தை தானே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க விரிவுபடுத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தானே நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக எவ்ளோ பயன் இருக்கு பாருங்க. பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடுத்தது கரியர் கைடன்ஸ். அடுத்தது என்ன படிக்கலாம்? எந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கலாம்? அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அவங்களுக்கு எதுல டேலண்ட் இருக்கு? அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம திறன் மேம்பாட்டு பயிற்சி. வெறும் டிகிரி வாங்குனா மட்டும் பத்தாது. நாளைக்கு அந்த டிகிரிக்கு தகுந்த மாரி நம்ம தகுதிய நம்ம வளர்த்துக்கணும். ஜாப் ரெடியா இருக்கணும். அப்படின்னு அவங்களுடைய ஸ்பெசிபிக் டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சு, எத்தனை எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆனாங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிளியர் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமாக எத்தனை மாணவர்கள் அவங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திட்டம்.
இந்த திட்டத்துடைய பெயர் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு மோசமான ஐடியாவை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சத்தியமாவே தெரியலங்க. இத விஜய் தனிப்பட்ட முறையில முடிவெடுத்து செஞ்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணல. ஆனா எந்த முட்டா பையன் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தான்னு சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் முதல்வன் அப்படிங்கிற வார்த்தையில பிரச்சனையா? நான் ஸ்டாலின் அவர் பேர் வைக்கலையே. நான் முதல்வன் அப்படின்னு தானே பேர் வச்சாரு. இந்த தமிழ்நாட்டுல பொறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முதல்வன் ஆகணும் அப்படின்ற கனவு காணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தானே அந்த பெயர் வைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க மக்களுடைய ஆதரவு பெற்று முதல்வனாய் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ இன்செக்யூரிட்டி எனக்கு சத்தியமா புரியல. நீங்க பிராக்டிகலாவே யோசிச்சு பாருங்களேன். நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய பெயர் எந்த அளவுக்கு ஆழமா தமிழ்நாட்டு மக்களோட மனசுல பதிஞ்சிருக்கும். ஒன்றிய பாஜக தான் வாயில நுழையாத மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிறான். எந்த திட்டத்துக்கு என்ன பேரு, அதனால மக்களுக்கு என்ன பயன் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா இது போன்ற திட்டங்களுடைய பெயர், அந்த பெயருக்கு பின்னால ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா கண்மூடித்தனமாக ஒரு தனிநபர் துதி பாடுறதுக்காக இந்த பெயர்கள் வைக்கப்படுறதில்ல. புதுமை பெண் அப்படின்னா அந்த பெயருக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. தமிழ் புதல்வன் அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துடைய பெயர் எந்த அளவுக்கு மக்களுடைய மனசுல, குறிப்பாக இந்த திட்டத்துல பயன் பெறக்கூடிய மாணவர்களோட மனசுல எவ்வளவு அழுத்தம் திருத்தமா பதிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மாணவர்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படாதா? நீங்க திடுதிப்புன்னு ஒரு நாள் நான் முதல்வன் திட்டத்தை வந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா, அது எப்படி மாணவர்கள் மனசுல பதியும்? இது அதே திட்டம் தானா? இல்ல வேற திட்டமா? இதனுடைய பர்ப்பஸ் வேறயா? அதனுடைய பர்ப்பஸ் வேறயா? இப்ப நம்ம யார அப்ரோச் பண்றது? இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? எவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ நீங்க கிரியேட் பண்றீங்க. இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. கல்வியில புரட்சி செய்ய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு இலவசமா ஒரு அரசு யூனிஃபார்ம் குடுத்துச்சுன்னா, அடுத்து வந்த அரசு அவங்களுக்கு லேப்டாப் குடுத்தாங்க, சைக்கிள் குடுத்தாங்க. இப்படி அடுத்து அடுத்து மாணவர்களுக்கு நலன் செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்கள அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு ஆட்சிகள்ல பல்வேறு முதலமைச்சர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு முதலமைச்சரும் அடுத்த முதலமைச்சருடைய அந்த கிரெடிட்ட திருடிக்கணும்னு நினைக்கல. இல்ல அந்த கிரெடிட்ட இருட்டடிப்பு செய்யணும்னு முயற்சி பண்ணல. அந்த அளவுக்கு நாகரிகமாகத்தான் தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு நாளா இருந்திருக்கு. ஆனா மாற்றம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதுவிதமான ரொம்ப அல்பத்தனமான அரசியலை கொண்டு வந்திருக்கீங்களே. நான் முதல்வன் வலைதள பக்கம் அப்படிங்கிறது இட் இஸ் an official government பேஜ். ஒரு திட்டத்து மூலமா என்னென்ன பயன் அடைச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க அதுல பதிவு பண்ணுவாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு என்னென்ன அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அதுல பதிவு பண்ணுவாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன இலக்குகளை நாம அடைஞ்சிருக்கோம், என்னென்ன சாதனைகளை நாம படைச்சிருக்கோம் அப்படிங்கறத அதை பதிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் வரலாறுங்க. அந்த வரலாறு இழுத்தடிப்பு செய்யறது சங்கிபாணி அரசியல் இல்லையா? சங்கிகள் தான் பண்ணுவாங்க. கடந்த காலத்துல நேருடைய சாதனைகள், மன்மோகன் சிங்குடைய சாதனைகள் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டாத அந்த தலைவர்களுடைய சாதனைகளை இருட்டடிப்பு செய்யறது, வரலாற்றை திருச்சி அமைக்கிறது, இல்லைன்னா வரலாற்றுக்கு காவி சாயம் பூசுறது, இதெல்லாம் டிப்பிக்கல் சங்கி பிஹேவியர். இப்ப நீங்க பண்ண வேலைக்கும் சங்கித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? சங்கிகளை விட மோசமான ஒரு அல்பத்தனமான ஒரு அரசியல் நீங்க பண்றீங்க. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? இதை விட இந்த திட்டத்தை இன்னும் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதற்கு நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே மனசார உங்களை பாராட்டியிருப்போம். கடந்த திமுக அரசு இவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. இந்த இலக்கை அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை விட 10 மடங்கு நாங்க சாதிக்கணும். இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சுதான் நாம ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஜென்சியை வச்சுதான் நாம இந்த எலெக்ஷனையே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜென்சிக்கு, அப்படிப்பட்ட மாணவர் சமுதாயத்துக்கு நாம நல்லது பண்ணணும். அவங்க 10 மடங்கு பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க 100 மடங்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களை பாராட்டியிருப்போங்க. கல்வியில மாற்ற வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. கல்வி தரத்தை மேலும் உயர்த்தலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் முதல்வன் திட்டத்தை இன்னும் விரிவாக்கலாம், இன்னும் எத்தனையோ மாணவர்களை இதுக்குள்ள கொண்டு வரலாம். கல்லூரிகள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னும் பல யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆளுநரோட ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன்
திமுக கூட்டணியிலேருந்து தாவி போன காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு? கடந்த ஆட்சியில கொண்டு வந்த தீர்ப்பெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க அப்படின்னு பேசுறாரு. இது மறைமுகமாக ஆளுநருக்கு ஆதரவாக பேசக்கூடிய சங்கித்தனமான பாசிச போக்கு இல்லையா? ஒரு அரசு போராடி பெற்ற உரிமைய உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படியே நீங்க தாரவாத்து கொடுப்பீங்களா? இப்படி மாற்ற வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இல்லையா? அட்மிஷன் ப்ராசஸ ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெற்றோருக்கு 15,000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களே. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு அல்பத்தனமா ஒரு வெப்சைட்ல போய் பேரை மாத்தி 15ஆம் தேதி, அதாவது நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பதிவெல்லாம் நீங்க நீக்குறீங்க. அந்த திட்டம் மூலமாக பயன்பெற்று இன்னைக்கு மாணவர்கள் சாதனை பண்ணி தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கான பெருமை இல்லையா? நம்மளுடைய வரிப்படத்துல தானே நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. அது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இல்லையா? அந்த விதத்துல மிஸ்டர் விஜய் இது உங்களுக்கும் பெருமை இல்லையா? இன்னைக்கு முதல்வனா நீங்க தானே உட்கார்ந்திருக்கீங்க. எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. நீங்க ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா, ரோல் மாடலா இருக்கக்கூடிய உங்களுடைய அரசு இப்படிப்பட்ட அல்பத்தனமான வேலைகள் செய்யலாமா? ரொம்ப வருத்தத்தோட இத நான் பதிவு பண்றேன். மாற்றம் மாற்றம்னு சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே ஆரோக்கியமான மாற்றத்த தயவு செஞ்சு கொண்டு வாங்க. நாங்க மனசார வரவேற்று பாராட்டுவோம். ஆனா, உங்க பொலிட்டிக்கல் பிரெஜுடிஸ்க்காக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள காவு குடுத்துறாதீங்க. ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல இதே நான் முதல்வன் திட்டம் கீழ தான் திடீர்னு கோச்சிங் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு 1 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கோச்சிங் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் இந்த திட்டம் கிடையாது அப்படின்னு திடீர்னு ஒரு சர்க்குலர் வந்துச்சுன்னு சொல்லி மாணவர்கள்லாம் ஆன்லைன்ல சோசியல் மீடியாலாம் பதிவு போட ஆரம்பிச்சாங்க. எங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறது? எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. லாஸ்ட் 1 வீக் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு. இந்த நேரத்துல இப்படி அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு வருதே அப்படின்னு அவ்வளவு பதட்டப்பட்டு அவ்வளவு மாணவர்கள் சோசியல் மீடியால பதிவு போட்டாங்கங்க. அப்ப எத்தனை மாணவர்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணணுமே தவிர, ஒட்டுமொத்தமா அந்த திட்டத்துடைய ஐடென்டிட்டிய, அந்த திட்டம் என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதோ, அதை ஒட்டுமொத்தமா சிதைக்கணும்னு நினைக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தயவு செஞ்சு இது போன்ற கேவலமான முயற்சிகளை கைவிட்டுட்டு, அடுத்த தலைமுறைக்கு நல்லதா 4 விஷயம் பண்றதுக்கு குறைஞ்சபட்ச முயற்சி எடுங்க. உங்க பொலிட்டிக்கல் பிரெஜுடிஸ்க்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பலியாக்கிடாதீங்க. நன்றி. வணக்கம்.